வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு மேலே கிரிமினல் கேஸ் ஏதாவது புக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம், அவரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருப்போம். அந்த கிரிமினல் கேஸில் கோர்ட்டில் என்ன ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்குதோ அதை பொறுத்து தான் டிபார்ட்மெண்ட்டில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம். இதுதான் ரொட்டீனாக நம்ம பண்ணுறது. இப்போ கோர்ட்டில் ரெண்டு விதமாக தீர்ப்பு வரலாம். ஒன்று, அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வரலாம், இல்லை அவர் நிரபராதி அப்படின்னு சொல்லியும் தீர்ப்பு வரலாம். இப்போ அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் குற்றவாளின்னு சொல்லி கோர்ட்டு ஆர்டர் போட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அதன் தொடர்ச்சியாக டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரியான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் மேலே கிரிமினல் கேஸு புக் ஆயிடுச்சு. டிபார்ட்மெண்ட்டில் நம்ம அவரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ அந்த கிரிமினல் கேஸில் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டு வந்துருச்சு. அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி முதல்ல வாங்கணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கிரிமினல் கேஸு டிவிஎஸ்சி மூலமாக புக் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு காப்பியை டிவிஎஸ்சிக்கிட்டேருந்து டிபார்ட்மெண்ட்டில் வாங்கணும். இல்லை அந்த கிரிமினல் கேஸ் போலீஸ் அத்தாரிட்டி மூலமாக புக் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு காப்பியை கன்சர்ன் போலீஸ் அத்தாரிட்டிக்கிட்டேருந்து டிபார்ட்மெண்ட்டில் வாங்கணும். இப்போ டிபார்ட்மெண்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டு காப்பி வாங்கியாச்சு. இப்போ அதை வச்சுக்கிட்டு அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு மேஜர் பனிஷ்மெண்ட்டை இம்போஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாகவே ஆர்டர் இஷ்யூ பண்ண முடியுமா அப்படின்னா இஷ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு விதிகளில் சொல்கிறாங்க. சில ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட்டை இம்போஸ் பண்ணி ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு குடிமைப் பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு விதிகள் விதி 17C11 அதில் சில ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கிரிமினல் கேஸில் கோர்ட்டில் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை குற்றவாளின்னு சொல்லி ஆர்டர் ரிசீவ் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அந்த ஆர்டர் காப்பி வாங்கினதுக்கப்புறம் அந்த கன்சர்ன்ட் இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நோட்டீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த கிரிமினல் கேஸில் எந்த செக்ஷனில் எந்த கோர்ட்டு எந்த டேட்டில் அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட்டை இம்போஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோர்ட்டு இந்த பனிஷ்மெண்ட்டை உங்களுக்கு கொடுத்ததின் அடிப்படையில் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் இந்த பனிஷ்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இது சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது விளக்கம் கொடுக்கணும்னு இருந்தால் இந்த நோட்டீஸ் வாங்கின தேதியிலிருந்து 15 நாளுக்குள்ளே உங்களுடைய விளக்கத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நோட்டீஸை கொடுக்கணும் அப்படின்னு அந்த ரூலில் சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த நோட்டீஸை வாங்கினதுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் சர்வெண்ட்டு அவருடைய தரப்பு விளக்கத்தை கொடுப்பார். இப்போ அதை வாங்கி அந்த டிசிப்ளினரி அத்தாரிட்டி அவர் பெருஸ் பண்ணி பார்க்கணும். அதையும் பார்க்கணும். இந்த கோர்ட்டு எந்த பேசிஸில் அவருக்கு அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்துச்சு, இவர் என்ன மாதிரியான குற்ற செயலில் ஈடுபட்டிருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் பெருஸ் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு மேஜர் பனிஷ்மெண்ட் எதுவும் கொடுக்கணும்னு சொன்னால் மேஜர் பனிஷ்மெண்ட்டான டிஸ்மிஸலோ அல்லது ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸோ கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஆர்டர் ரிசீவ் பண்ணணும். இப்போ இதில் ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது. கோர்ட்டே அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டு குற்றவாளின்னு சொல்லி அவருக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்ததுக்கப்புறம் அவர்கிட்ட நம்ம ஏன் ஃபர்தராக ஒரு விளக்கத்தை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரலாம். இது ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனை வச்சாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த கோர்ட்டு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட், அதாவது அவருக்கு பனிஷ்மெண்ட்டை இம்போஸ் பண்ணி அந்த கீழ் கோர்ட்டு ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கு. அந்த ஆர்டரை எதிர்த்து அவர் அப்பீலுக்கு போயிருக்கலாம். அப்பீலோடு சேர்த்து அந்த பனிஷ்மெண்ட், அதாவது ஜட்ஜ்மெண்ட்டில் பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு ஸ்டே ஆர்டர் ஏதாவது வாங்கியிருக்காரா அப்படிங்கிறதையும் நம்ம அசர்டைன் பண்ணிக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் அவர்கிட்ட விளக்கம் கேட்குறோம். சப்போஸ் அந்த 15 நாள் அவருக்கு டைம் கொடுக்குற பீரியடில் அவர் அந்த கீழ்கோர்ட்டினுடைய ஆர்டருக்கு ஸ்டே ஆர்டர் எதுவும் வாங்கியிருக்கலாம், அப்பீல் எதுவும் போயிருக்கலாம். இப்போ அந்த டீட்டெயில் அவர்கிட்ட இருந்து வாங்கிறதுக்காக தான் அவருக்கு ஒரு நோட்டீஸை கொடுக்கணும்னு அந்த விதிகளில் அந்த ப்ரொவிஷனை வச்சுருக்கிறாங்க. இப்போ அவர் விளக்கம் கொடுத்துட்றாரு. அதையும்
அந்த கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் ஆர்டரையும் பெருசு பண்ணி பார்த்துட்டு ஃபைனல் ஆர்டர் நம்ம இஷ்யூ பண்ணிக்கலாம். இது ஒரு கட்டம். ஒருவேளை அந்த கிரிமினல் கேஸில் அந்த கோர்ட்டு அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டை நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டா டிபார்ட்மெண்ட்டில் அதில் என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அந்த மாதிரி நிரபராதின்னு சொன்னதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டில் தனியாக நம்ம ஏதாவது அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட் மேலே அந்த கிரிமினல் கேஸில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு இல்லாமல் அவர் துறை ரீதியாக ஏதாவது தவறு பண்ணியிருந்து அது ரிலேட்டடாக அந்த கிரிமினல் கேஸு புக்காக இருந்துச்சுன்னு சொன்னால் இவர் மேலே டிபார்ட்மெண்ட்டில் தனியாக நம்ம குற்றச்சாட்டை சுமத்தி அந்த ஒழுங்கு நடவடிக்கையும் பெண்டிங் இருக்கும். சப்போஸ் கோர்ட்டு ஏதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லேயோ அல்லது சாட்சியங்கள் பிறல் சாட்சியாக மாறி அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் மேலே சுமத்தப்பட்ட அந்த கிரிமினல் குற்றச்சாட்டு சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்படாத காரணத்தால் கோர்ட்டு அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டை நிரபராதின்னு விடுவிச்சிருந்தாலும் கூட டிபார்ட்மெண்ட்டில் நம்ம சில குற்றச்சாட்டுகள் சுமத்தி இருந்தோம்னா அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அந்த ஒழுங்கு நடவடிக்கையை தனியாக தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது 2வது வகை. 3வது, கிரிமினல் கேஸ் பெண்டிங் இருந்ததுனால மட்டும் அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டை சஸ்பென்ஷனில் வச்சுருந்துருப்போம். டிபார்ட்மெண்ட்டில் எந்த விதமான சார்ஜஸும் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் சாத்தியக்கூறு எதுவும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை இருந்திருக்கலாம். இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவர் கோர்ட்டு நிரபராதின்னு சொல்லி விடுவிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவர் சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணி அவரை பணியில் சேர்த்துக்கலாமா அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டில் அது பண்ண முடியாது. கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு அந்த ப்ரொப்போசலை அனுப்பணும். இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் மேலே இந்த மாதிரியான கிரிமினல் கேஸு பெண்டிங் இருந்துச்சு, அதில் கோர்ட்டு இந்த மாதிரி அவரை நிரபராதின்னு சொல்லி விடுவிச்சிட்டாங்க. துறை ரீதியாக அவர் மேலே எந்த விதமான தனியான குற்றச்சாட்டும் இல்லை. இனிமேல் அவர் மேலே எந்த விதமான டிசிப்ளின் ஆக்ஷனும் எடுக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இல்லை. அதனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டின் அடிப்படையில் இவருடைய சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணி இவரை பணியில் சேர்த்துக்கலாமா அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு ப்ரொப்போசல் அனுப்பிச்சு கவர்மெண்ட் அதுக்கு சேங்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் துறையில் ஃபர்தராக ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு அந்த கேஸை ட்ராப் பண்ணிவிட்டு ஆர்டர் இஷ்யூ பண்ண முடியும். இதை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கேஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை கன்விக்ட் பண்ணிட்டாங்க, அவர் குற்றவாளின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, கோர்ட்டில் சொல்லிட்டாங்க. இப்போ டிபார்ட்மெண்ட்டில் அதை தெரிஞ்சிக்காமையே விட்டுட்டாங்க. ஒன்று டிவிஎஸ்சிக்கு லெட்டர் வச்சு ஜட்ஜ்மெண்ட் காப்பி வாங்கியிருக்கணும், இல்லை போலீஸ் அத்தாரிட்டி கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க மூலமாக அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வாங்கிட்டு இந்த மாதிரி ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருந்துருக்கணும். இப்போ அவர் கன்விக்ட் பண்ணி ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு, ஜட்ஜ்மெண்ட் 6 மாதம் ஆயிடுச்சு. அந்த இண்டிவிஜுவல் சஸ்பென்ஷனில் இருக்கிறவர் பிழைப்பு உதவி வாங்கிட்டு போயிட்டுருக்கார். இப்போ 6 மாதத்துக்கு மேலே ஆகி கூட டிபார்ட்மெண்ட்டில் அதை பற்றி ஒரு ஃபர்தர் ஆக்ஷன் இல்லாமல் இருக்குது. அப்புறம் ஒரு நாள் அவங்களுக்கு கன்சர்ன்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 மாதம் ஓடிடுச்சு. 7 மாதம் இந்த இண்டிவிஜுவல் சஸ்பென்ஷனில் இருக்கிறவருக்கு நம்ம பிழைப்பு உதவி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 7 மாதம் கழித்து அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வருது. அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டை கோர்ட்டு கன்விக்ட் பண்ணி ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்குங்கிற ஜட்ஜ்மெண்ட் காப்பி டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் வருது. அந்த 7 மாதத்துக்கு அப்புறம் அவர்கிட்ட ஃபர்தர் ரெப்ரசன்டேஷன் வாங்கி அதுக்கப்புறம் அந்த மேஜர் பனிஷ்மெண்ட்டை அந்த டிபார்ட்மெண்ட்டு இம்போஸ் பண்ணுது. இப்போ 7 மாதம் அவருக்கு பிழைப்பதியம் கொடுத்ததை திருப்பி ரெக்கவர் பண்ணுறதுக்கான வழி கிடையாது. இப்போ அதனால தான் ஒரு கிரிமினல் கேஸில் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு என்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்டு அந்த கோர்ட்டு கொடுக்குதுங்கிறத கீனாக வாட்ச் பண்ணி எவ்ரி மந்த் நம்ம ரிமைண்டர் போட்டு அந்த டிவிஎஸ்சிக்கோ அல்லது அந்த போலீஸ் அத்தாரிட்டிக்கிட்டேயோ நம்ம ரிமைண்டர் போட்டு கேஸினுடைய ப்ரெசன்ட் ஸ்டேஜ் கேட்டு வாங்கிட்டே இருக்கணும். அந்த கேஸில் ஜட்ஜ்மெண்ட்டு வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சோன்னா உடனே ஜட்ஜ்மெண்ட் காப்பி வாங்கிட்டு நம்ம இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணணும். இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? நன்றி, வணக்கம்.